உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு இப்படி ஏதாவது குரலி வித்த காட்டினாதான் ரத்தனத்துக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். இல்லனா உன்னை பிஏ போஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டுருவான். இன்னைக்கு ஒரு நடிப்பு மட்டும் பாரு. யார் அத்தை இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா? தெரியலையேப்பா, ஒருவேளை வள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளி மேடமா? வாப்பா. உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தாம்மா. என்ன அத்தை இது? என்னைக்கும் இல்லாத திருநாள 2 பேரும் காலையிலயும் பத்தி வேஷம் போட்டிருக்காங்க. சோழியன் கொடுமை சும்மா ஆடாது. வேதநாயகி காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாரி மாமா, ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டென்ஷனில் தான் குடிச்சிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மாமா. வேலையில தப்பு செஞ்சா இன்னும் பொறுப்பா இருந்து சின்சியரா இருந்து அந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும். அதுக்கு போய் யாராவது குடிப்பாங்களா? நீ குடிச்சதுனால எல்லாம் சரியா போயிடுமா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இனிமே எந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் மாமா. ரத்னம் நைட்ல இருந்து இதையேதான் சொல்லிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டேம்மா. மாமா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டேன். நாளையில இருந்து ஒழுங்கா இருப்பேன்னு ஒரே புலம்பல். காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நீ பார்க்க வேண்டிய ஃபைலு, மீட்டிங் லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பூஜை பண்ணணும் வாமான்னு வந்து கூப்பிடுறான். எனக்கே இவன் ஏன் பிள்ளையான்னு நம்ப முடியலன்னா பாத்துக்கோ. ஏன் ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷமா. ரத்னோ, நீ காஃபி சாப்பிடுப்பா. வாமா. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. சொல்றா. டேய், என்னடா ஆச்சு? அந்த சாங்ஷன் லெட்டர்ல கையெழுத்து வாங்குனியா இல்லையா? டேய், இன்னைக்கு கண்டிப்பா வாங்கிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எனக்கு கால் பண்றேன். டேய், ரொம்ப நாளா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்டா. இப்ப மட்டும் நீ சைன் வாங்கி தரலன்னா வேற மாதிரி ஆயிடும். டேய், அதான் நீ வந்துருன்னு சொல்றேன்ல. ஓவரா பேசாத. போனை வை, நானே உனக்கு கால் பண்றேன். ஏய், நீங்க என்ன பண்ற? போன்ல யாரு? ஏதோ இன்னைக்கு வந்துடும் சொல்ற மாதிரி இருக்கு. டேய், நீ என்ன பெரிய டிடெக்டிவா? நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா? அந்த மாமா உன்னை தூக்கி போட்டார்ல, அப்புறம் என்ன? போய் 5க்கும் 10க்கும் ஆட்டோ ஓட்டி பழக்கிற வழியை பாரு. வேணா ரஞ்சித்து, பிஏ பொறுப்புன்னு சாதாரண விஷயம் இல்லை. நீ சின்னதா தப்பு பண்ணா கூட அது பெரிய பிரச்சனையா ஆக்கி விட்டுரும். மீடியா எதிர்கட்சியெல்லாம் எப்படா தப்பு நடக்கும்னு காத்துட்டு இருப்பானுங்க. உன்னோட சுயநலத்துக்காக ஐயாவை சிக்கல்ல கொண்டு விட்டுறாத. ஏய், என்ன அட்வைஸா? உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார். அனாவசியமா என் விஷயத்தை தலையிட வேணாம். ஏதோ தப்பா இருக்கே. இதை இப்படியே விடக்கூடாது. ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். மாமா, காஃபி அங்கேயே வச்சிருமா. மாமா, டிஇ ஆபீஸ் இருந்து கால் பண்ணாங்க. 2-3 எஜுகேஷன் ஸ்கீமுக்கெல்லாம் அப்ரூவல் லெட்டர் சைன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் சைன் வாங்கி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாண்டா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஃபைல்லாம் என் ரூம்லயே வச்சிருக்கலாம்ல, நானே சைன் பண்ணி வச்சிருப்பேனே. அது இல்ல மாமா, சேஃப்டிக்கு நானே வச்சிருந்தேன். அதான்.
சரி குடு குடு. ஆ நீங்க கேட்ட கான்ட்ராக்ட்ஸ்ல எல்லாம் சாங்ஷன் லெட்டர் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய், முதல்ல பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் ஃபைல வாங்கிக்கோ. போ டேய் போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வா. போடா. டேய் ம் ஃப்ரெண்டுக்குள்ளே இவ்வளோ கட் அண்ட் ரைட்டா இருக்க. டேய் இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற. அந்தந்த விஷயத்துல அப்பப்போ நம்ம கரெக்டா இருந்துடணும். சரியா? என்ன நான் சொல்றது புரியுதா? குடுறா அவன்கிட்ட. ம் இதுல 3 பேரோட பணமும் இருக்கு. இது புடி. டேய் என்னடா லெட்டர் இதெல்லாம்? ஆ? நாங்க கேட்ட அப்ரூவல் லெட்டர் எங்கடா? ஏய் ஒழுங்கா பாருடா, எல்லாமே இருக்குடா அதுல. அப்ரூவ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு வந்திருக்க. ஒழுங்கா பாரு. ஏண்டா எனக்கு என்ன படிக்க தெரியாதா? இது கவர்மெண்ட் காலேஜ் லைப்ரரிக்கு புது புக்ஸ் வாங்குறதுக்கான ஃபண்ட் சாங்ஷன் லெட்டர். ஆ? ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, இது கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்துக்கான ஜிஓ. என்னது? டேய் என்னடா இதெல்லாம்? இதை வச்சுக்கிட்டு நாக்கா வலிக்கிறது. கான்ட்ராக்டுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு வர சொன்னா கண்டதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? டேய் டேய் குடு. வாங்கடா அதை. ம். டேய் சத்தியமா உங்க 3 பேரோட கான்ட்ராக்ட்டுமே நான் அப்ரூவல் வாங்கிட்டேன்டா. ஆனா எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியலடா. இந்த கதையெல்லாம் எவனாச்சும் கொட்டுற மலையில பஞ்சு மிட்டாய் தின்னுட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் சொல்லு. நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. ஒழுங்கா பேசினபடி கான்ட்ராக்டுக்கு அப்ரூவல் வாங்கி கொடு. இல்லனா நாங்க கொடுத்த அட்வான்ஸை திரும்ப கொடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா கிளம்பு. ம் டேய் போடா. கிளம்புடா. மாமா எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு தானே கொடுத்தாரு. நாம தானே இது உள்ள வச்சோம். ஆனா அதெல்லாம் எப்படி மிஸ் ஆயிருக்கும் ஒண்ணுமே புரியலையே. ஆ? என்ன பங்காளி, ஃபைலுக்குள்ள வச்ச லெட்டர் எல்லாம் எப்படி மாறுச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? ஏன் பங்கு, ஐயாவோட அதிகாரத்தை உன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணி ஃப்ராடு தனம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் உன் போக்கிலே விட்டு உனக்கு ஆப்படிச்சேன். எப்படி, நல்லா இருந்துச்சா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.